ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது இங்கே இணைந்திருக்கின்றார் அரசு அவர்கள். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த பின்பு இந்த போர் 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. முதல் நிலையில் இருந்தது 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இருந்தாலும் களத்தில் அங்கே தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. களநிலையில் இப்பொழுது பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் கீவ் பகுதியில் 9 மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் ரஷ்யாவுடைய ஆளில்லா விமான தாக்குதலூடாக. முதலில் சுருக்கமாக கள நிலை எவ்வாறு இருக்கின்ற கூறுவீர்களா? நீங்கள் கூறியது போலதான், அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முதலில் வந்து உக்ரைன் போரை அந்த உலக செய்திகளிலிருந்து பின்தள்ளி இருந்தது. அதன் பிற்பாடு இப்போது ஈரான் இஸ்ரேல் போர் இன்னும் மேலும் அதனை பின்தள்ளி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் உக்ரைன் அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை. அதாவது தாங்கள் ரஷ்யாவின் உட்பகுதியில் முன்னர் தாக்குதல் செய்தது போல தாக்குதலை செய்து ரஷ்யாவை படைத்துறை ரீதியாக பலவீனப்படுத்தவும் என்றும் சொல்லியும் அதற்கான திட்டங்கள் தன்னிடம் இருப்பதாக புலனாய்வுத்துறை அதிகாரி தெரிவித்ததாகவும், அதே சமயம் தாங்கள் ரஷ்யா தொடர்பாக திரட்டும் இன்டெலிஜென்ட், அதாவது புலனாய்வு தகவல்களை மேற்குலக நாடுகளுக்கு வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றார். அவருடைய கருத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் தான் இந்த சீனுக்குள் வர வேண்டும், ஏனென்றால் முற்றாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு வெளிப்பாடாகத்தான் அதனை பார்க்க முடிகின்றது. அதே சமயம் களநிலைமை நீங்கள் கேட்டது போல, அதாவது சனிக்கிழமை ரஷ்யா மீண்டும் உக்ரைன் தலைநகர் தொடக்கம் பல இடங்களில் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றது ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்கி இருக்கின்றது. ஏவுகணைகளை ரஷ்யா தளங்களில் இருந்தும் ஏவி இருக்கின்றது, விமானங்களில் இருந்தும் ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றன. உக்ரைன் பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது மிலிட்டரி ஏர்ஃபீல்ட் என்று சொல்றது வான்படை தளங்களாக இருக்கலாம், வான்படையினரின் ஓடுபாதைகளாக இருக்கலாம், எரிசக்தி நிலையங்களாக இருக்கலாம், உட்கட்டுமானங்கள் என்று பல இடங்களை தாக்கி இருக்கிறது. உக்ரைனும் ஆங்காங்கே தாக்குதல்களை நடத்தினாலும் உக்ரைன் தாக்குதல்கள் முன்னெப்போதும் இல்லாதவாறு மிகவும் ஒரு மந்த நிலைக்கு தான் போயிருக்கின்றது. சுமி பகுதியையும் ரஷ்யா வந்து சுமி பகுதியிலும் ஒரு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு பல இடங்களை எதிர்ப்புகள் இன்றியே, ஒரு கிராமத்தை உக்ரைன் படையினர் சண்டையின்றியே சரணடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் கர்க்ஸ் பகுதியில வந்து கன்னிவெடி அகற்றும் பிரிவுக்கு கிட்டத்தட்ட 5000 வடகொரிய இராணுவ பொறியியலாளர்கள் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், ஷாஹித் 136 என்றது ஈரான் ஆளில்லாத தாக்குதல் விமானம். அதுதான் ரஷ்யாவுக்கு பெருமளவில் கை கொடுத்திருந்தது. அந்த தாக்குதல் விமானத்தின் லைசன்ஸ், அதாவது உற்பத்தி உரிமையை ரஷ்யா வாங்கியிருந்தது. இப்போது அதனை உற்பத்தி செய்வதற்கு பணியாளர்களாக 50,000 பேரை வடகொரியாவிலிருந்து ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. 50,000 பேர் வந்து அந்த ரஷ்யாவின் அந்த ஆளில்லாத தாக்குதல் விமானத்தின் உற்பத்தியை அதிகரிக்க போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். 10,000 15,000 லட்சக்கணக்கில் அதை செய்ய போகிறார்கள் போல தெரிகிறது. அதே சமயம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஓர்னிச் என்றது ரஷ்யாவின் ஒரு மிக பெரிய ஒரு தாக்குதல் ஏவுகணை, புதிதாக வடிவமைக்கப்பட்டு புதிதாக களமுனையில் பரிசீலிக்கப்பட்டது. அதன் உற்பத்தியை அதிகரிக்குமாறும்
புட்டின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேட்டோ அதிகாரிகளின் கருத்தின்படி கிட்டத்தட்ட நேட்டோ நாடுகள் ஒரு வருடத்தில் செய்கின்ற ஆயுதத்தை ரஷ்யா 2-3 மாதங்களுக்கு செய்து முடித்து விடுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அப்ப இந்த நிலையில் இப்ப ரஷ்யா, அதாவது மேற்குலக நாடுகள் ஈரான் இஸ்ரேல் போரில் தங்கள் கவனத்தை செலுத்தி இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை வழங்கி வருகின்ற அதே நேரம் முற்றுமுழுதாக உக்ரைன் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாகத்தான் உணர முடிகின்றது. கைவிட்ட நிலையில் இருந்தாலும் கூட அங்கே உங்களுக்கு தெரியும், ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறுகின்றார், சமீபத்தில் அவர் நடத்திய தாக்குதல், ரஷ்யாவுக்குள் ஊடுருவி விமானங்களை தாக்கிய சம்பவங்களை நாங்கள் இங்கே ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். விமானப்படையினுடைய விமானங்கள் தாக்கப்பட்ட விடயங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அவர் கூறுகின்றார், தன்னிடம் ஆளுமையும் செயல்திறனும் இருக்கின்றது, ரஷ்யாவுக்குள் ஊடுருவி தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று கேட்கின்றார். அதற்கான ஆளுமை இருக்கின்றதா, அதற்கான படைக்கலன்கள் இருக்கின்றதா, அதற்கான திட்டங்கள் இருக்கின்றதா, இவரால் அதை சாதிக்க முடியுமா? அல்லது நீங்கள் இப்பொழுது கூறியது போல் எல்லோருடைய பார்வையும் வேறு எங்கேயோ இருப்பதால் இந்த பார்வையை மீண்டும் இங்கே யுக்ரைன் ரஷ்யாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் இவ்வாறு கூறுகிறாரா? உண்மைதான். ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையில் கூறியிருக்கின்றார், தாங்கள் ரஷ்யாவுக்குள் புகுந்து முன்னர், அதாவது இந்த ஜூன் 1ஆம் நாள் மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதலை போன்ற ஒரு தாக்குதலை தங்களால் செய்ய முடியும் என்றும் அதனால் ரஷ்யாவின் படை பலத்தை குறைக்க முடியும் என்றும் கூறுகிறார். உண்மையில் இந்த தாக்குதலை அவரால் செய்ய முடியாது. மேற்குலக நாடுகள், படைத்துறை வல்லுநர்கள், புலனாய்வு தகவல்கள், சேட்டலைட் தொழில்நுட்பம், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் உதவி, அதனை வடிவமைத்தது என்று சொல்லி பெருமளவானவற்றை ஐரோப்பிய நாடுகள், நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் தான் வழங்கி இருந்தன. அப்ப அவர்களின் உதவியுடன் தான் அவர் அதை செய்தார். புலனாய்வுத்துறை தலைவர் கூறியிருப்பதாகவும் அவர் அவ்வாறான திட்டங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் மேலும் செயற்படுத்த போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு கெரில்லா தாக்குதல். அதை செய்வதென்பது இலகுவானது என்று சொன்னால் மக்களோடு மக்களாக உள்ளே நுழைந்து தாக்குவது. ஆனால் இவ்வாறு சொல்லிவிட்டு தாக்கும் போது ரஷ்யா அதனை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பது ஒரு கேள்வி. என்றால் ரஷ்யா இவ்வாறு சொல்லிவிட்டு செய்யும் போது ரஷ்யாவுக்கு ஒரு தடவைகள் இவர்கள் செய்த தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு நன்கு தெரியும். ஏதோ ஒரு வழியில் ரஷ்யா இந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்கான கவுண்டர் மெஷர்களை செய்திருக்கலாம். இருந்த போதும் இது தற்போதைய நிலையில் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு மேற்குலக நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர் அது மட்டுமில்லை, $40 பில்லியன் கேட்டிருக்கின்றார். தங்கள் படையினரை தொடர்ந்து இயங்க வைப்பதற்கு தற்போது அவசரமாக $40 பில்லியன் தேவை என்று சொல்லி அதற்கான ஒரு பிரச்சார உத்தியாகத்தான் இதனை பார்க்கலாம். நேட்டோ படை பிரச்சனையான விவகாரமாக பார்க்கப்படுகின்றது. யுக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக பேசும் பொழுது 32 நாடுகள் நேட்டோ படையணியில் இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த நாடுகளில் முதன் நிலையில் நின்று பேசப்படுபவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். டொனால்ட் ட்ரம்ப் G7 மாநாட்டில் சமீபத்தில் அங்கே பங்கெடுத்திருந்தார். யுக்ரைன் தொடர்பாக பேசுவது, ஜெலன்ஸ்கி தொடர்பாக பேசுவதற்கு அவரிடம் அளிக்கவில்லை என்பது கூறப்படுகின்றது. இது தொடர்பாக G7 மாநாட்டில் நடந்து வந்திருக்கின்ற இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது ஜெலன்ஸ்கி அவர்கள் தொடர்பான கருத்துக்களை இவர்கள் வெளியிடுவதற்கு தயங்குவது போல் தெரிகின்றது. அப்படி என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ விடயங்களையும் கட்டுப்படுத்த தொடங்கிவிட்டார். உண்மைதான். இந்த உக்ரைன் தொடர்பான கருத்துக்கள் G7, G20 நாடுகளின் அறிக்கைகளில் வெளியிடப்படுவதுண்டு. G20யில் அதில் சீனா, ரஷ்யா கூட முன்னர் இருந்தது, ரஷ்யா கூட இருக்கிறது. அப்ப ரஷ்யா எதிர்ப்பு காரணமாக அதில் கொண்டு வராது விட்டாலும் அல்லது அதில் வேறு நாடுகளின் எதிர்ப்புகள் தென்பட்டாலும் G7 நாடுகள் ஒவ்வொரு தடவைகளிலும் இந்த உக்ரைன் தொடர்பான பிரச்சனையை தாங்கள் அறிக்கையில் வெளியிடுவதுண்டு. உக்ரைன் அதிபரையும் அங்கு அழைப்பதுண்டு. ஆனால் இந்த தடவை ட்ரம்ப் ஒரு நாள் தான் அதில் பங்கு பெற்றிருந்தார். ஒரு நாளுடன் 2 நாள் மாநாடு, ஒரு நாளுடன் போய்விட்டார். ஆனால் அங்கு கொண்டு வரப்பட்ட அறிக்கையிலும் உக்ரைன் தொடர்பாக எந்த தகவலும் வரக்கூடாது என்று அவர் கூறியதாகவும் அதனால் அதில் அது இடம்பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த தடவை செலன்ஸ்கி அழைக்கப்படவும் இல்லை. அதே போன்றுதான் இப்போ நேட்டோவின் ஒரு சமிட் ஒன்று நடக்கிறது நெதர்லாந்துல 24ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும். அதையும் அவர்கள் இப்போது அதுக்கும் வளமையாக செலன்ஸ்கியை அழைப்பதுண்டு. இந்த முறை அவர்கள் செலன்ஸ்கியை அந்த இரவு போசனத்துக்கு மட்டும் அழைத்திருக்கிறார்களே தவிர அந்த கூட்டத்தொடரில் பங்கு பெற்றுவதற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் இந்த அறிக்கை வெளியிட்டால் அதில் உக்ரைன் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அறிக்கையையும் ஷோர்ட்டாக வெளியிடுவது அல்லது வெளியிடாது விடுவது என்று அவர்கள் தீர்மானித்திருப்பதாகவும்
இந்த பொலிட்டிகோ என்ற அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே போல இந்த நேட்டோ உக்ரைன் கவுன்சில் என்ற ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தார்கள், நேட்டோவின் உக்ரைன் கவுன்சில் சொல்லி. அந்த கவுன்சில் வலிமையாக ஒரு சைட் லைனாக இந்த மீட்டிங்ல உக்ரைன் தொடர்பான ஒரு முடிவுகளை எடுப்பதற்காக கூடுவதுண்டு. அந்த கூட்டத்தையும் இந்த முறை ரத்து செய்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. என்னென்று சொன்னால், நேட்டோவை பொறுத்தவரையில் ட்ரம்பின் முடிவின் அடிப்படையில் 5% அவர்கள் தங்கள் ஜிடிபியின் 5% பாதுகாப்பு செலவினத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ட்ரம்ப் விடாப்பிடியாக வைத்திருக்கிறார். அப்ப இந்த நிலையில் பல நாடுகள் அதனை எட்டவில்லை. சில நாடுகள் அதனை எட்டுவதற்கு 2035 செல்லும் என்று கூறியிருக்கிறார். அப்ப இந்த நிலையில் மேலும் ட்ரம்பை எதிர்க்க வேண்டாம் அல்லது அமெரிக்காவை எதிர்க்க வேண்டாம் என்பதற்காக மெல்ல மெல்ல அவர்கள் உக்ரைன் விவகாரத்தை கைவிடுகிறார்களோ என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அப்ப நேட்டோ, அதாவது G7 மாநாடு மட்டுமல்ல, இப்ப நேட்டோவும் மெல்ல மெல்ல உக்ரைனை ஒரு ஓரம் கட்டுவது போலதான் தெரிகிறது. என்ன ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பித்த உடனே இவர்கள் தடைகளை எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள் ரஷ்யா மீது. ரஷ்யாவுடைய பொருளாதாரம் கடந்த ஆண்டு 4.3% விரிவடைந்திருக்கின்றது. இங்கிலாந்தினுடைய பொருளாதாரம் 1.1% விரிவடைந்திருக்கின்றது. அதே போல் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் 2.8. ரஷ்யாவினுடைய இவ்வளவு தடைகள் கொண்டு வந்திருந்தாலும் வளர்ச்சிக்கு என்ன காரணம்? உண்மையில் ரஷ்யாவின் வளர்ச்சிக்கு காரணம், ரஷ்யா தனது பொருளாதாரம் அது போர் பொருளாதாரம் என்று கூறுகிறார்கள் சிலர். என்னன்னு சொன்னால், போர் தொடர்பான உற்பத்திகள், ஆயுத உற்பத்திகள், போர் தொடர்பான அது செலவீனங்கள், அதுகள் தொடர்பாக இந்த பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்னொரு வளமாக பார்த்தால், ரஷ்யா தனது பொருளாதாரத்தை, அதாவது தனது பிரதான வருமானமான எரிபொருள் விநியோகத்தை அல்லது எரிபொருள் விற்பனையை இந்த ஷடோ ஃபிளீட் என்று சொல்லுகிறது. இப்ப ரஷ்யாவின் டேங்கர்ஸ் இப்ப நோர்த் ஸ்ட்ரீம் 1, நோர்த் ஸ்ட்ரீம் 2 தாக்கி அளித்தார்கள். உக்ரைனுக்கு ஊடாக சென்ற பைப் லைனை மூடினார்கள். இவ்வாறு மூடினாலும் ரஷ்யா டேங்கர்ஸ் என்ற சொல்லுகின்ற அந்த ஃபிளீட் மூலம் உலக நாடுகள் எல்லாவற்றுக்கும் எரிபொருட்களை விநியோகித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 900 டேங்கர்ஸை அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தாலும் ஒரு ஷடோ ஃபிளீட் என்று சொல்றது வெவ்வேறு நாடுகளில் பினாமிகள பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1600 ஷடோ ஃபிளீட் ஓடுவதாக கூறப்படுகிறது. அதனை இவர்களால் தடுக்க முடியவில்லை. அப்ப அதுதான் இப்ப ரஷ்யாவின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கின்றது. இப்ப என்னன்னு சொன்னால், அண்மையில் கூட ஒரு மேற்குலக ஊடகம், கார்டியன் நினைக்கிறேன், ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அதாவது உக்ரைனுக்கு வழங்குகின்ற நிதியை விட இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகின்ற எண்ணெயின் பெருமதி அதிகம் என்று சொல்லி, அதாவது மறுவளமாக ரஷ்யாவின் போருக்கு இவர்கள் நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களால் முடியாது. அதனை ஒரே இரவில் இந்த எரிபொருள் விநியோகத்தை இன்னொரு நாடுகளிடம் மாற்ற முடியாது. ஒரே இரவில் எரிபொருளுக்காக எண்ணெய் கிணறை தோண்ட முடியாது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நீண்டகால திட்டம். அப்ப இதை அவர்களும் ரஷ்யாவும் இவ்வளவு தடைகளை அவர்கள் போட்டாலும் அவர்கள் கேட்டவுடன் எண்ணெயை விற்பதற்கு ரஷ்யாவும் தயாராகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ரஷ்யா அவர்களுடன் கோபித்துக் கொண்டு தனது பொருளாதாரத்தை வீழ்ச்சி வைப்பதற்கு தானே அதற்கு ஒரு காரணியாக நிற்க ரஷ்யா விரும்பவில்லை. அப்ப அதே போன்றுதான் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் கூட பெருமளவான எண்ணெய்களை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கின. ரஷ்யா டிஸ்கவுண்ட் விலைக்கு கூட கொடுத்திருந்தது. அப்ப ஆப்பிரிக்க நாடுகள் என்று சொல்லி தனது சந்தை வாய்ப்பை ரஷ்யா மேம்படுத்தியதுதான். இந்த போரின் போது கூட இப்ப 3 வருஷமாகிறது. 3 வருஷமாக கடந்த நிலையிலும், அந்த 3 வருஷம் கடந்த நிலையிலும் இந்த போரை ரஷ்யா தக்க வைக்க, ரஷ்யா தனது பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்குரிய காரணம் அதுதான். குறிப்பாக பிரிக்ஸ் நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அதனொரு விளைவாகத்தான் அதை ஏதோ ஒரு விதத்தில் முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பதற்காக யுஎஸ்னுடைய செனட்டர் ஒருவர் கூறியிருக்கின்றார். 500% பங்கு பாஸ்டர் எக்கானமி பம் போட வேண்டும் என்று கூறியதற்கு அதுதான காரணம். உண்மைதான். இந்த அமெரிக்காவின் செனட்டர் லின்சே கிரஹாம் கூறியிருக்கின்றார், சீனா மீதும் இந்தியா மீதும் எக்கனாமிக் பங்கபஸ்டர் பம்மை வீச வேண்டும் என்று சொல்லி.
அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், நீங்கள் என்ன தடையை போட்டாலும் இந்த நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எரிபொருட்கள் மூலம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு இந்த நாடுகள் மறைமுகமாக உதவுகின்றன என்று சொல்லியும், இந்தியாவில் கிட்டத்தட்ட எரிபொருள் தேவையில் 35% ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதாகவும், அதே நேரம் 4.2 பில்லியன் யூரோக்கள் பெறுமதியான வர்த்தகத்தை இந்த எண்ணெய் ஊடாக ரஷ்யாவுக்கு இந்தியா கொடுக்கிறது என்று சொல்லியும், சீனா அதற்கு மேலதிகமாக எரிபொருட்களை வாங்குகிறது என்று சொல்லியும் கூறியிருக்கிறார். ஆனால் இப்போது ஈரான் பிரச்சனை, அதாவது தற்போது ஏற்பட்டிருக்கின்ற பதட்டம் அமெரிக்காவின் குண்டு வீச்சை தொடர்ந்து இப்ப ஹோர்முஸ் வளைகுடா மூடப்படுமாக இருந்தால், அல்லது கால்வாய் மூடப்படுமாக இருந்தால் எரிபொருட்கள் விநியோகம் முற்றாக பாதிக்கப்படும் என்பதால் இந்திய நிறுவனங்களும் சீன நிறுவனங்களும் அவசரமாக எரிபொருட்களை கொள்வனவு செய்வதாக கூறப்படுகின்றது, பெருமளவான எரிபொருட்களை. அதுவும் ரஷ்யாவின் எக்கனாமியை மேலே உயர்த்துவதற்குத்தான் பயன்படும். இந்த நிலையத்தான் அவர் கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த தங்கள் தடைக்கு ஐரோப்பிய நாடுகள், இந்த நேட்டோவில் உள்ள நாடுகள், மேற்குலகத்துக்கு சார்பான நாடுகள் என்று 85 நாடுகள் ஆதரவாக இருப்பதாகவும், எனவே இந்த நாடுகளின் உதவியுடன் இந்த இந்தியா மீதும் சீனா மீதும் 500% வரியை விதிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். உண்மையில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக போர் எவ்வாறு முடிந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் சீனா மீது அமெரிக்கா இவ்வளவு வரியை போட்டாலும் இது இறுதியாக இறங்கி பேச வேண்டிய ஒரு நிலைதான் இருந்தது. இறுதியாக சீனாவும் பேச்சுக்கு போனது, அமெரிக்காவும் பேச்சுக்கு வந்தது. அது ஓரளவு சுமூகமாக முடிந்து விட்டது. ஏனைய நாடுகள் மீது போடப்பட்ட வரி தொடர்பாக இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ட்ரம்பே அதை மறந்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த அவ்வாறான ஒரு நிலைமை, ஒரே இரவில் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. ஆனால் இவ்வாறான செனட்டர்கள் இவர்களே என்னென்று சொல்றது, இவர்கள் அந்த பொங்கோதன் சொல்றது போரை தூண்டுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதில் அவர்கள் லாபம் அடைவதற்காக போலியான உலகத்தில் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்றதை இதுவரையில் பலர் அறியாதவர்கள் இப்பொழுது நிறைய பேர் அறிய தொடங்கிவிட்டார்கள். வளர்ந்த நாடு, வளர்ந்து வரும் நாடு, பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்திவிட்டு, ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டு, கொள்ளையடித்து மேற்கத்திய நாடுகளை வளர்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கு. பாருங்கள், சிறிய உதாரணம் நீங்கள் கூறிய ரஷ்யாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள். இவர்கள் தடையை போட்டார்கள், அவர்களுக்குத்தான் பொருளாதாரம் வளர்ச்சி பின்னடைவை கண்டிருக்கின்றதை தவிர ரஷ்யாவுக்கு இல்லை. நிலைமைகளுடைய மாற்றங்கள், அதான் உலகில் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை என்பதை இங்கே இது எடுத்து காட்டுகின்றது. எனவே இவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி செயல்படுவார்கள், மனசுத்தியோடு இதய சுத்தியோடு செயல்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக நார்வ நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை இத்தோடு இன்று கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். அரசோலை எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.